ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூனியக்கார கொரியன் ட்ராமாவோட 17th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில இந்த சூனியக்காரியோட சக்தியான அந்த கருப்பு கட்டை கத்தி இருக்குல்ல, அதை ஹீரோவும் யோனும் சேர்ந்து அழிச்சிருப்பாங்க. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த சூனியக்காரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காவலர்கள்லாம் சூனியக்காரியோட இடத்துல தேடுதல் பண்றாங்க. அப்ப அந்த கருப்பு கத்தியும் கிடைக்குது. அது இப்போ சக்தி இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்புறம் சூனியக்காரியை அரசர் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. அவரு, நீ வந்த வேகத்துக்கு ஏதோ பெரிய பிளான் வச்சிருப்பேன்னு நினைச்சேன், இப்படி மாட்டிக்கிட்ட, உன்னோட தப்புக்கெல்லாம் வருத்தப்படுறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அது அமைதியா ஆமா வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் முகமுடி கில்லரை வச்சு நிறைய பேரை கொன்னதுக்கு, ராஜ குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை பண்ணதுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை உயிரோட வச்சு எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினா அவளோட ரூம்க்கு கொண்டு விட்டுட்டு கிளம்பலான்னு பாக்குறான். அவர் இருந்துட்டு அவனோட அப்பாவை பத்தி கவலைப்படுறா. என் அப்பாவுக்கு இனிமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இப்ப அவர் இருந்திருந்தா நீ உன்னை பத்தி கவலைப்படணும்னு தான் நினைப்பாரு, மேற்கு நட்சத்திரம் மறைகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வரான். ஹீரோயின் கிட்ட சூனியக்காரியை உயிரோட வச்சு எரிக்க போறாங்களாம், அதுதான் தண்டனையா அப்படின்றத ஷாக்கா சொல்றான். இதுக்கு எதுக்கு ஷாக் ஆகுறான்ற மாதிரி ஹீரோ பார்க்க, அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் தான் சொல்றான், சூனியக்காரி சாகக்கூடாது, நம்ம ஹீரோயின் மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி அந்த சாபத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சாபம் யார் சூனிய வச்சாங்களோ அவங்களுக்கே போகும், அது சூனியக்காரிக்கு தான் போகும், அவ அந்த சூனியத்தோட இறந்தா மட்டும்தான் இந்த சூனியத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ராஜாவை பார்த்தா அவரோட ரூம்ல தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அங்க நம்ம ஹீரோ அத்துமீறி உள்ள வரான். வீரர்கள் தடுக்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜா தான், சரி பரவாயில்ல நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா இந்த நேரத்துல இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்க, இவன் கீழே உட்காந்து மண்டி போட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஆணையை திருப்பி வாங்குங்க அரசே அப்படின்னு கேட்கிறான். இவர் என்னடானா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அரச வேலை வச்சு கொடுத்த ஆணை அது, அவளை அந்நேரமே நான் கழுத்தை வெட்டி போட்டிருப்பேன், நீ என்னடானா இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கணும் போதுதான் அவன் அந்த சூனியக்காரி இறந்துட்டானா அந்த சாபத்தை முறியடிக்க முடியாது, இளவரசியோட சாபத்தை நீக்கி அந்த சாபத்தை இந்த சூனியக்காரி மேல வச்சு அதுக்கப்புறம் தான் அவளை எரிக்கணும்னு சொல்ல, ராஜாக்குனா ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப அவன் என் கையில கிடைச்சதுனால அவளை கொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, அவளுக்கான தண்டனையை நான் எப்படியாவது வாங்கி கொடுப்பேன் அரசே, நான் உங்களை குணப்படுத்தினேன்ல அதே மாதிரி இதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அங்க சூனியக்காரியை கட்டுறாங்க, அவளை ஜெயில அடைச்சிருக்காங்க. அப்படியே நக்கலா சைடா சிரிக்குது. அதுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சிரிக்குதோ. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படி முகம் எல்லாம் வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி தோணுது. அப்போன்னு பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணு வந்துச்சுல, நடக்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லுமே, அந்த பொண்ணு, அதாவது கிட்டத்தட்ட ஹீரோயினோட அம்மா மாதிரி தான், அவங்க பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. குழந்தை இன்னொரு குழந்தைக்கும் ஆபத்து சீக்கிரமாவே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவனா திடுத்துப்புன்னு எந்திக்க பக்கத்துல ராஜமாதா உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு அவங்க பார்த்தற, மேற்கு நட்சத்திரம் மறைகிறதுக்குள்ள நான் இந்த சாபத்தை போக்கல அப்படின்னா என்னால அதுக்கு மேல உயிரோட வாழ முடியாது, அது வரைக்குமாவது என்ன ஹீரோ கூட இருக்க விடுங்க அப்படின்னு சொல்றா. ராஜமாதாக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு தாங்கல. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் அந்த கோயில் இருக்குல்ல, மெழுகுவர்த்திலாம் வச்சிருப்பாங்கல்ல, அங்கதானே ஸ்டே பண்ணிட்டு இருக்கான் அவனும் அசிஸ்டன்ட்டும். அங்க அப்படி ஹீரோ தூங்கிட்டு இருக்க, அங்க ஹீரோயின் வந்து ஹீரோவை எழுப்பிட்டு இருக்கா. ராஜமாதா விட்டுட்டாங்களான்னு தெரியல, டக்குன்னு அவன் பக்கத்துல அவளை இழுத்து போட்டுட்டு அப்படியே அவளை பார்த்து நைஸா சிரிச்சிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது பக்கத்துல படுத்துருக்கிறது அசிஸ்டன்ட். கனவு கண்டிருப்பான் போல. அசிஸ்டன்ட்டும் கலாய்க்கிறான், நீ யார் நினைச்சு இப்ப கனவு கண்டுட்டு இருக்க, ஹீரோயினையா இல்ல சியோரியா இல்ல இளவரசியா அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு, அப்புறம் சரி கிளம்பு, உன்னை ராஜமாதா பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவும் ராஜமாதாவை போய் பார்த்தா அவங்க வெளியாட்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, நடுவில் ஒரு தர போட்டிருக்காங்க, நீ என் பொண்ணுக்கு உதவி பண்ற, அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மெழுகுவர்த்தி ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு மருந்துகள்லாம் தயாரிக்க வேண்டியிருக்கு, அந்த மருந்துகள்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும், அதை வச்சுதான் சூனியத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ராஜமாதாவும் நீ இளவரசிக்கு உதவி பண்ணு, சூனியத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நீ அவளை விட்டு போயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம யோனை கட்டுறாங்க. அவனை இப்போ டோயஸ் டெம்பிளோட தலைவர் ஆகிட்டாங்க. அவன் டோயஸ் டெம்பிள்ல அவனோட அப்பா போட்டிருந்துப்பார்ல, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு தான் நிற்கிறான். அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான், முதல்ல ராஜாவை தான் போய் பார்த்துருப்பான் போல, அவர் இப்போ யோன் ராஜமாதா பக்கம் போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இவன் இருந்துட்டு, நான் உங்களோட பழைய தோழனா, இந்த ராஜ்யத்துக்கு ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவேன், அந்த சூனியக்காரிக்கு இப்போ பவர் இல்லை ஆனாலும் அவள் சும்மா விட மாட்டா, எனக்கு இப்போ கிடைச்சிருக்க சின்ன சக்தியை வச்சு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அப்படி ராஜமாதாவை காட்டுறாங்க. அவங்க கிட்ட ராஜாவும் ராணியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப இந்த ராணி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்களா. ராஜமாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப கொஞ்ச நாள் நடந்ததுல என்னால சிரிக்க கூட முடியல, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பனியால் வந்து இளவரசி வந்திருக்காங்கன்னு சொல்ல, ராஜமாதாவும் அவங்கள உள்ள விடுன்னு சொல்றாங்க. இளவரசி உள்ள வந்து ராஜாக்கு மரியாதை கொடுக்குறா. அவர் ஆனா இவகிட்ட பேசவே இல்லை, எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ராஜமாதா ஹீரோயின் கிட்ட ராணி உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அப்புறம் தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இவ கனவுல அந்த பொண்ணு சொல்லிச்சுல இன்னொரு குழந்தைக்கு ஆபத்துன்ற மாதிரி, அதை யோசிச்சு கொஞ்சம் வருத்தப்படுறா. அப்புறம் அப்படியே அதை நினைச்சிட்டே வெளியில நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ வெளியில உட்காந்துருக்கான். ஹீரோயின் எதையோ யோசிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவ பேர் சொல்லி கூப்பிட்டு பாக்குறான், ஆனா அவ திரும்பவே இல்லை. அப்புறம் அவ பக்கத்துல போய் பேசும்போது அவன் நினைவுக்கே வரா, நம்ம ராஜாவோட உடம்பு இப்ப நல்லா ஆயிடுச்சு, ராணியும் உண்டாயிட்டாங்க, இப்ப நமக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அப்படி நம்ம அந்த சாபத்தையும் நீக்கிடுவோம்னு சொல்லி பக்கத்துல இருந்தே ஆரம்பிப்போன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் அசிஸ்டண்டையே அந்த ரவுடி பேபியை உட்கார வச்சு, ரவுடி பேபிக்கு ஏதாவது ஆசை இருக்கா விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவ எல்லாரையும் விட நான் தான் பணக்காரி ஆகணும் அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இது வேலைக்கு ஆகாதுன்னு அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்டா, அவன் எனக்கு இந்த பிரச்சனைலாம் முடியணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது லைட்டாக சைடில் சிக்னல் காட்டுறான், ரவுடி பேபியை கை கட்டுற மாதிரி. இவ கூட என்ன சேர்த்து வைங்கன்ற மாதிரியே இருக்காது. அசிஸ்டண்ட்டும் ரவுடி பேபியும் சாப்பாடுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. என்னடா இதுங்க ரெண்டு வேலைக்கு ஆகாது போலன்னு யோசிச்சுட்டு இருக்கேலே. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் மாஸ்கை போட்டுட்டு இந்த ராணி இருக்காங்கல்ல அவங்களோட ரூமுக்கு இந்த குப்பி ஒன்று இருக்குமே, இந்த சூனியக்காரி கூட வச்சிருக்குமே, அதை உள்ள கொண்டுட்டு வராங்க. அந்த கண்ணை பார்த்தா நம்ம மந்திரவாதி மாதிரி தான் இருக்கு. நம்ம மந்திரவாதி தான் இப்போ சூனியக்காரியோட ஆள் ஆயிட்டாரு. அந்த குப்பில இருந்து வர ஏதோ ஒன்று கருப்பு கலர்ல வந்துட்டு இருக்கு. டக்குன்னு அப்போ நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டா. அப்புறம் கண்ணாலே அந்த கருப்பு கலரை மறைய வைக்க இந்த வந்திருக்க ஆளும் அப்படியே அங்கிருந்து ஓடுறான். ஹீரோயினும் பின்னாடியே துரத்துறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடுறத ஒரு பனிப்பெண் பாத்துடுறா. அப்புறம் ஹீரோயின் அவ கண்ணாலே அந்த ஆளை தள்ளி விட அதை அந்த பனிப்பெண் பாத்துடுறா. அந்த ஆள் அங்கிருந்து வேகமா ஓடிட்டான். கண்டிப்பா அது மந்திரவாதியா தான் இருக்கும். ஹீரோயினும் வேக வேகமா அந்த சூனியக்காரியை ஜெயில போய் பாக்குறா. சூனியக்காரி என்ன எந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்க அப்படியே ஹீரோயின் கழுத்தை நெரிக்கிற மாதிரி கையை தூக்குறா. ஆனா பக்கத்துல பனிப்பெண்கள்லாம் இருந்தனால சும்மா விட்டுட்டா. என் அப்பாவை வச்சு நீ என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானே இப்ப சக்தியெல்லாம் இறந்து ஜெயில கிடக்குறேன், என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல நீ ராணியை கொல்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், கத்தியால குத்துறா மட்டும் சாவு கிடையாது, அந்த சாபத்தை உன் மேல திருப்பி உன்னை அணுவா சித்திரவதைப்பட்டு சாவ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் அதே ராத்திரி இந்த சூனியக்காரியோட அடியாள் பொண்ணுங்களா இருக்குதுங்கல்ல, அதுங்க ஊருக்குள்ள நிறைய இடத்துல போஸ்டர் எழுதி ஒட்டுதுங்க. அதை ஊர் மக்கள்லாம் காலையில பாக்குறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த இளவரசிக்கு ஒரு சாபம் இருக்கிறதாவும், அதனால நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதாகவும், இதனாலதான் நோய் வந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்கு. பார்த்தா அந்த ஊருக்குள்ள அப்போ ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பரவுற நோயால நிறைய பேர் சாவாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான நோய் தான் போல. இன்னொரு பக்கம் அரண்மனையில 3 பனிப்பெண்கள் நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த பனிப்பெண்கள்ல ஒரு பொண்ணு இப்படி போஸ்டர்ல ஒட்டிட்டு இருக்கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நைட்டு ஹீரோயின் கண்ணால் அப்படியே தூக்கி போட்டால, அதை பார்த்தால அந்த பொண்ணு. அவளும் சொல்றா, ஆமா நான் நேற்று நைட்டு இளவரசியை பார்த்தேன், அவங்க கண்ணு அப்படியே பர்பிள் கலர்ல மாறிச்சு, அவங்க இப்படி பார்த்தோன்னே ஒருத்தன் பறந்து போய் விழுந்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜமாதாவும் இளவரசியும் அந்த பக்கமா போறாங்க. இது அவங்க காதுல விழுந்துருச்சு போல. அதே நேரம் அரசவையில அங்கே இது ஒரு பெரிய பிரச்சனையா போகுது. மந்திரிங்கெல்லாம் இந்த மாதிரி இளவரசிக்கு ஒரு சாபம் இருக்கிறதாவும், அதனாலதான் நோய் பரவுறதாவும் ஒரு வதந்தி போயிட்டு இருக்குன்னு சொல்ல அங்க ராஜமாதாவும் வராங்க. இந்த வதந்தி எல்லாம் பொய்யானது, நம்ம ராஜ குடும்பத்துக்கு மேல இதனால களங்கம் தான் வரும், இதை எப்படியாவது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. இதை எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ ஒரு அமைச்சர், இது ஏற்கனவே எல்லா இடத்துலையும் பரவிருச்சு, போஸ்டரா எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க, இதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜாவும் ஊருக்குள்ள நோய் வேற பரவிட்டு இருக்கு, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இளவரசியை உள்ள விட வேணான்னு. இளவரசி அரண்மனைக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட இந்த அரசவை நிம்மதியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவுக்கு கோவம் வந்துருச்சு. ராஜா அப்படின்னு கத்துறாங்க. ராஜாவும் ராஜமாதா அப்படின்னு கத்துறாரு. 2 பேரும் டென்ஷன்ல நிக்கிறாங்க. நீங்க இந்த வதந்தி விஷயத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க தான் அதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே யோனா காட்டுறாங்க. அவன் அந்த போஸ்டர்லாம் இருக்கும்ல அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க ராஜமாதா வராங்க. அவங்க யோன் கிட்ட, நீ மக்கள் முன்னாடி ஒரு பூஜை மாதிரி ஒண்ணு பண்ணணும், அந்த சடங்குல இளவரசியும் உட்கார வைக்கிறேன், அவ மக்களுக்காக வேண்டுவா, அதை மக்கள் பார்த்துட்டு அவன் மேல உள்ள தப்பான எண்ணத்தை மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் தயங்குறான், நானே இதுக்கு புதுசுன்ற மாதிரி, உன்னால மட்டும் தான் இப்போதைக்கு எங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அப்படி ராஜமாதா கிட்ட பேசிட்டு யோன் ஹீரோயின் தான் வந்து பாக்குறான். நைட்டு வேற ஆயிடுச்சு. அவ அப்படி சும்மா நடந்து வந்துட்டு இருக்கா. அவகிட்ட, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்துட்டு திரும்பி நடக்கிறான். டக்குன்னு அவனால முடியல, கீழே விழ மாதிரி போயிட்டான். ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு போய் பிடிக்கிறா. அப்புறம் ரூம்ல உட்கார வச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவன் நெஞ்சில அந்த கருப்பு கலர் கத்தியை வச்சு இந்த சூனியக்காரி குத்தி இருக்கும்ல, அந்த இடத்துல அப்படியே கருப்பு கலர்ல அந்த புகை இருந்துட்டு இருக்கு. நீ எதுவும் கவலைப்படாத, இது அப்படியே சரியாயிரும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அதை பார்த்தா சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு வெள்ளை துணியை வச்சு அந்த காயத்தை தொடச்சிட்டு இருக்க. அப்ப ஹீரோ எதிர்ச்சியா அவளோட ரூமுக்கு வந்திருப்பான் போல. வெளியே
வெளியில நின்று இந்த விஷயத்த பாக்குறான். அப்ப யோன் ஹீரோயின் கிட்ட நான் அன்னைக்கு உன்னை வெளியில கூட்டு வந்திருக்க கூடாது, அதை நினைச்சு இன்னமும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. நம்மளால மத்தவங்களோட இதயத்தை கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது, அது சூனியத்தை வச்சு கண்டிப்பா நடக்கவே நடக்காது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ அந்த சாபத்தை நீக்கி என்னை இன்னும் தெளிவுபடுத்திடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவும் சொல்ல வரா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இப்பவேலாம் என்னால உன்னை விட முடியாது, இதனால் வரைக்குமே நீ என் இதயத்துலதான் இருந்த, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படாதா அப்படின்றான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு அப்படியே அங்கிருந்து போறான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஹீரோயின் கிட்ட பேசிட்டு யோன் வெளியில வரும்போது ஹீரோ அங்கதான் நிக்கிறான். என்னாச்சு, நான் எதுவும் கெட்டவனா மாறிட்டேன்னு பார்க்க வந்தியான்னு கேட்க ஹீரோ எதுவுமே பேசல. அவன் உள்ள நடந்ததை பத்தி எதுவும் கேட்கல. யோன் ஹீரோ கிட்ட நீ ஹீரோயினோட சாபம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ, நீங்க 2 பேருமே ஒன்னா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உனக்கும் கஷ்டம்தான் அவளுக்கும் கஷ்டம்தான் சொல்லிட்டு நான் ஹீரோயின்காக இயற்கையை சாட்சியா வச்சு ஒரு பூஜை நடத்த போறேன், நீ அதுல கண்டிப்பா இருக்கணும், ஹீரோயினை பக்கத்துல இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம மந்திரவாதி இருக்காருல்ல, அவரு இந்த சூனியக்காரி இருக்கிற ஜெயிலுக்கு போறாரு. அங்க போய் காவலர்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நேரா சூனியக்காரியை தான் போய் பாக்குறாரு. அது அவர்கிட்ட எல்லார் மனசுலயுமே ஒரு அழுக்கு இருக்கு, எல்லாருமே நடக்கிற தப்புக்கெல்லாம் சூனியம் தான் அப்படின்னு பழி போடுறாங்க, இப்ப சூனியம் போயிடுச்சு, இனிமே அந்த பழியை யார் மேல போடுவாங்க அப்படின்னு பாவமா பேசுது. அவர் அதை காப்பாத்தி விட போறாரா என்னன்னு தெரியல. அப்புறம் அப்படி ஊருக்குள்ள பார்த்தா அரண்மனை முன்னாடி ஒரு பூஜை நடக்க போறதாகவும் அந்த பூஜையில இளவரசியும் கலந்துக்க போறான்ற மாதிரியும் போட்டிருக்கு. இந்த ஊருக்குள்ள பொருளி போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு இதை பண்றாங்க. இப்ப அப்படி ஹீரோயின் அந்த பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கா. ராஜமாதா பக்கத்துல நின்று எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, அங்க நிறைய மக்கள் இருப்பாங்க, ஒரு சின்ன தப்பு கூட அவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி பல்லக்குல ராஜமாதாவும் ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோ காவலுக்கு ஹீரோயின் பக்கத்திலே வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படி பூஜையும் நடக்க போது ராஜா ராஜமாதா இளவரசி எல்லாருமே முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அங்க யோனும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துதான் பூஜை பண்ண போறாங்க. மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அதுல அந்த கொடிய நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்க அந்த ரவுடி பேபியும் வருது. அது எதையாவது ஆட்டைய போடலாமான்னு தான் வந்திருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மந்திரவாதி இருக்கார்ல, அவர் ஒரு 10-15 அடியாள் பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த பூஜை நடக்கிற கூட்டத்துக்குள்ள இந்த மோமுடி கிளர் பொண்ணு இருக்கால, அதான் யோனோட அசிஸ்டன்ட், அவளும் வந்து நிக்கிறா. பூஜை நடக்க ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள மந்திரவாதி இந்த அடியாள் பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. எல்லாரும் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு அடியாள் பொண்ணு நேரா அரசரோட கழுத்திலே கத்திய வச்சுட்டா. அதனால யாராலும் எதுவும் பண்ண முடியல. அப்படியே எல்லாரும் ஸ்டன்னாகி நிக்கிறாங்க. அந்நேரம் ஹீரோயின் எந்திரிச்சு அவளோட சக்தியை பயன்படுத்தலான்னு பாக்குறா. நல்ல வேலையா ராஜமாதா தடுத்துட்டாங்க. மந்திரவாதி வேற அப்படியே முன்னால வராரு. இப்ப அவர் முகமுடிலாம் போடல, அப்படியே தான் வராரு. ஹீரோவும் ஹீரோயினை மறைச்சிட்டு முன்னாடி தான் நிக்கிறான். நீ எதுவும் பண்ணிடாத, அவங்க எதுவும் சூழ்ச்சி பண்றாங்க, அந்த சூழ்ச்சியில விழுந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மந்திரவாதி வேற சைடா நக்கலா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அம்ப விடுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோயின் சும்மா இருக்காம அவ கண்ணாலே அப்படி சக்தியை விட்டுடுறா. எல்லா அடியாள் பொண்ணுங்களும் எட்ட போய் விழுதுங்க. அப்புறம் திரும்பவும் அதுங்க எந்திரிச்சு அம்ப விட போகும்போது திரும்பவும் அவ சக்தியை பயன்படுத்துறா. இது எல்லாத்தையுமே ஊர் மக்கள் பார்த்துட்டாங்க. அவ ஒரு சூனியக்காரி சூனியக்காரி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுதான் இவங்களுக்கும் வேணும், ஹீரோயினுக்கு சாம்பம் இருக்குன்றது தெரியணும்ல, அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. மந்திரவாதி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஹீரோ வேற வழி இல்லாம ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடுறான். அவ கொஞ்சம் தூரம் போகாம அவன் கையை விட்டுட்டு இங்க இருந்து போய் என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்றா. அவன் கேட்காம வரப்போக அவ தற்செயலா தான் திரும்புறா. அவளோட சக்தி அவனையும் தூக்கி அடிச்சிருச்சு. அப்படியே பாவமா பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டா. இங்க ஊர் மக்கள்லாம் அரண்மனைக்கு முன்னாடி நின்று இளவரசி எங்க கிட்ட கொடுங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கையில கம்பு கத்திலாம் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் யோன் நேரம் ஜெயிலுக்கு தான் வரான். அங்க சூனியக்காரி இன்னும் தப்பிக்கல, ஜெயில தான் இருக்கு. அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க என்னை கொண்டுதான் பாரு, கொன்னா இளவரசிக்கு என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா, உன்னால கொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குது. அப்புறம் அவனும் நீ என் அப்பாவை என்ன பண்ணான்னு கேட்க அவ இருந்துட்டு இப்பதான் உங்க அப்பா சரியான பாதையில போயிட்டு இருக்காரு, நீயும் ராஜ குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்காத, உன் தேவை முடிஞ்சதுன்னா தூக்கி போட்டுருவாங்கன்ற மாதிரி பேசுது. அவன் இருந்துட்டு சும்மா அந்த மண்டைய கழுவுற வேலைலாம் வேண்டான்னு சொல்லி ஏதோ சொல்ல பாக்குறான். அதுக்குள்ள அவனோட நெஞ்செல்லாம் அப்படி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல அவனால அங்க நிக்க முடியல, அங்கிருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சிருப்பாங்களா ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு தான் போயிருக்கா. ஹீரோவும் விடல, பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவ கூட போயிருப்பான் போல. அப்புறம் அப்படி ராஜாவை காட்டுறாங்க. அவர் அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்க வெளியில எல்லாம் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இளவரசி எங்க கிட்ட கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயங்கர டென்ஷனா இருக்கு. அப்புறம் நேரா ஜெயிலுக்கு போய் அந்த சூனியக்காரியை தான் பாக்குறாரு. அவரும் ஆரம்பத்துல செம்ம டென்ஷனா தான் பேசுறாரு. ஆனா இது நைஸா மண்டைய கழுவ ஆரம்பிக்குது. வெளியில மக்கள் கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, என்ன பண்ண போறீங்க, உங்க அரியணையை விட்டு கொடுக்க போறீங்களா இளவரசியை விட்டு கொடுக்க போறீங்களா, நீங்க இளவரசியை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க,
மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க ராஜ குடும்பத்துக்கு இது வழக்கம் தானே, ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரையாவது பலி கொடுப்பீங்கல்ல, இப்ப இளவரசியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அந்த சூனியக்காரியை விட்டுட்டாங்க போல. அதுவும் அதோட இடத்துல நின்று இந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட் ஒன்று ஆட்டையை போட்டு வந்துச்சுல்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை, அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அப்ப அங்க மந்திரவாதி வராரு. வந்தவர்கிட்ட இந்த புக்கு இதோடு முடியல, இன்னும் ஒரு கடைசி பக்கம் இதுல இருக்கு, அந்த பக்கம் எனக்கு வேணும், அது என் கண்ணில் படக்கூடாதுன்னு நீங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க, அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவர் அந்த பேப்பர் எடுக்க போயிட்டாரு. இந்த சூனியக்காரி வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கு. அப்படியே எபிசோட் முடியுது. அந்த கடைசி பக்கம் கிடைச்சி காதலோட தியாகத்தால தான் இந்த கடைசி மெழுகுவர்த்தி எரியும் அப்படின்றது இந்த சூனியக்காரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஹீரோவை சும்மா விட மாட்டா. என்ன ஆனாலும் கடைசி மெழுகுவர்த்தி ஏத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கொண்டாலும் கொண்டுருவா. இன்னும் 3 எபிசோட் தான் இருக்கு. என்னென்ன நடக்க போகுதுன்னு வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.